எங்களுக்கு இதுவே மிகப்பெரிய ஜெயிக்கல அப்படிங்கிறத தாண்டி இப்போ பாஜக கூட இப்போ தனித்து போட்டிடுறாங்க. பாஜக தலைமையில் ஒரு அணி உருவாகி பல இடங்களில் செகண்ட் பிளேஸில் வராங்க. கோவை போன்ற தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் பல ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் ஒரு செகண்ட் பிளேஸ் கூட வர முடியலைங்கிற வருத்தம் இல்லையா? அது கண்டிப்பா இருக்கு. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம், நியாயமான போட்டியா இது? உண்மையான ஜனநாயக போட்டியா? மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் சைக்கிள் சின்னத்தை அவங்க இழந்து எவ்வளவு இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு முறையும் ஒரு தேர்தல் முடிவின் போது இது நியாயமானதா அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்ல வர்றேன், போட்டி என்பது சமமாக இருக்க வேண்டும். எங்களுக்கான சின்னத்தை 3 தடவை மாத்திருக்கீங்க. நாங்க இது வரைக்கும் 5 தேர்தல் சந்திச்சிருக்கோம். 5 தேர்தலில் 3 சின்னத்தை மாத்திருக்கீங்க நீங்க. அப்போ அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. நாங்கள் ஒவ்வொரு சின்னத்தையும் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பழைய சின்னத்தில் மாறாக வேற ஒரு கட்சியை நீங்களே உருவாக்கி திட்டமிட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கட்சியை உருவாக்கி அதில் போட்டியிட வைக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய கரும்பு விவசாய சின்னத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்களோ அந்த ஓட்டுகள் பூரா எங்களுக்கு விழுக வேண்டியது. எங்கள் மக்கள் அறியாமையின் காரணமாக நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சின்ன மாறினதே தெரியாமல் போய் கரும்பு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் நண்பரின் மனைவி கூட நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூட சின்னம்ங்கிறது பர்மனெண்ட்டாக யாருக்கும் இருக்கக்கூடாது, முதல்ல சின்னத்தை உடைங்க, திமுகவுக்கு சூரியன் கொடுக்காதீங்க, அதிமுக ரெட்டையில கொடுக்காதீங்க. ஏன்னா பல ஒரு படிப்பறிவு இல்லாத மக்கள், ஒரு பாமர ஏழைகள், புரிதல் இல்லாதவங்க, அரசியல் தெரியாதவங்க, வயசானவங்கலாம் யார் போட்டிடுறாங்க, இவங்களுடைய பின்னணி என்னன்னு யாருக்கு தெரியுதில்ல. சூரியனா ஒரு குத்து, இரட்டையிலேயே ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால சின்னத்தை உடைங்கன்னு சொல்றாரு. அப்படி இப்படி நீங்க சின்னம் பத்தி பேசலாமா? அது அப்படி நான் ஒரு நிமிடம் சொல்லி ஒரு நிமிடம் ஐயா சொல்லி, ஒரு கட்சிக்கு நீங்க ஒரு சின்னத்தை நடந்தமா கொடுத்து விட்டு இன்னொரு கட்சியை கொடுக்கும்போது ஏற்றத்தோட அவர் குறிப்பிடுகிறார். எல்லா கட்சிக்கும் அப்படி கொண்டு வாங்குங்கிறது சீமான் சொல்றாரு. அது நியாயமானது, உங்களுக்கு ஆதரவான கருத்து தான். ஆமா, அது அது நியாயமானது. அதாவது 35-50 வருஷம் ஒரே ஆள் சின்னம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துல 3 தடவை சின்னத்தை மாத்துறீங்க. அது பாஜகவோட தான் தமக்கு போட்டி என்று தெரிஞ்ச காரணத்தினால அவருக்கு என்டிஏ ரைடை விட்டு அவர் வீட்டில் எல்லா தொண்டர்களையும் முடக்கி வச்சுட்டு சின்னத்தையும் மாற்றி வச்சுட்டு நான் நாம் தமிழர் முந்த வேண்டும் தான் நீங்கள் அதை அழிக்கணும் தானே முடிவு பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் அதை வரைக்கும் ஒரு வழியே இல்லையே. அப்போது புதுசாக அந்த சின்னத்தை எங்கே சரி சின்னத்தை பிரீஸ் பண்ணீங்களா? இல்லை, இன்னொருத்தர் கொடுத்து போட்டிக்கு நிறுத்தி வைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயம் இருக்க முடியும்? ஸோ கொடுத்தா எல்லாருக்கும் பொது சின்னம் கொடு. கட்சியில் வேண்டாம், பதிவு பெற்ற கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அது 2 பதிவு இல்லாத கட்சி நீ சுயேட்சையாக கல்ச்சர் பண்ணிக்கலாம். பட் எல்லோருக்கும் பொதுவான ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதில் ஒன்றும் தப்பு இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சியாக வரக்கூடியவர்கள் இது போன்ற தப்பித்தனங்களை பண்ணக்கூடாது என்பதற்கான ஒரு வார்த்தையாக தான் அதை எடுத்துக்க முடியும் முடிஞ்சு. அதற்காக நீங்கள் நிரந்தரசனம், நீ நிரந்தரசனம் கொடுக்கும் வரை எனக்கு கொடு, நீ சோறு திங்க வரை எனக்கு சோறு போடு. நீ மட்டும் சோர்த்துட்டே இருக்கு, நான் பட்டினி கிடக்குன்னு சொன்னால் எப்படி நியாயமாகும்? அது தவறு. அதனால் அவர் சொல்றது நியாயம். அவரை முடக்க பார்த்தார்கள். ஏன்னு சொன்னால் உண்மையை எடுத்து களமாடுவதில் எதிர்த்து நிற்கிற காரணத்தினால முடக்க பார்த்தார்கள். அதற்கான வார்த்தை தான் சீமானுடைய வார்த்தையை ஒழிய எல்லோருக்கும் பொதுவான வார்த்தை, அவருக்கான வார்த்தை இல்லை. அதற்காக அவர் சின்னத்தை இழந்து விட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர் பின்னாடி கண்டிப்பா இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த சின்னமே தெரியாத சின்னமாக, அதாவது அடையாளப்படுத்த முடியாத சின்னமா இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நம்மளுடைய பிரச்சாரம் பண்ற எல்லார் கையிலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீங்களும் மைக்ல தானே பேசுறீங்க, நானும் மைக்ல தானே பேசுறேன். எங்களுக்கு கொடுத்த சின்ன அந்த மைக்கா? இன்னைக்கு டெக்னாலஜியில இந்த மைக் இருக்கு. எத்தனை வகையான மைக்கு நம்ம மாத்தி வந்துட்டோம். இன்னும் அந்த சின்னத்தை என்ன வச்சிருக்காங்க, ஒரு காலத்தில் சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவில் கல்வி அறிவு ரொம்ப குறைவு. அந்த காலகட்டத்தில் படிக்க தெரியாத கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு வேட்பாளருடைய பேரோ கட்சியினுடைய பேரோ சொன்னால் அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாதுக்காக அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு பொருள் அடையாளமாக வச்சு இந்த பொருள் தான் இந்த நபருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பொருள் மேலே இந்த சின்னத்தின் மேலே வாக்கு செலுத்துங்கன்னு ஒரு காலத்தில் கொண்டு வந்தாங்க. அதவே சுதந்திரம் அடைஞ்ச 70 ஆண்டு 80 ஆண்டுக்கு இன்னும் அதை வச்சு ஓட்டுவீங்கன்னா என்ன முறை? சரி, சின்னத்தனாச்சும் மாத்துறீங்களே, மாற்றும் போது புதிதாக இருக்கிற காட்டுறீங்களா? டிவி சின்னம்னு ஒன்று இருக்கு. அப்படி ஒரு டிவி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பழைய காலத்தில் டிவின்னு மார்கோனி கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா? அந்த டிவி என்ன வரையும் வச்சிருக்கேன். ஒருவேளை அதுதான் மார்கோனி கண்டுபிடிச்ச டிவியாக இருக்கும் போல. அதே மாதிரி தான் இந்த மைக் சின்னம். நாங்கள் தேடி போய் எங்கள் பிரச்சாரத்துக்காக எங்களுக்கு கொடுத்த மைக் சின்னம் அதே மாடலை தேடி வாங்கி கொண்டு வந்து பண்ணோம். இப்போ சத்தியம் தொலைக்காட்சியில் ஓடிட்டு இருக்கு. நாம் தமிழருக்குரிய மைக் சின்னம் யாருக்கு அது மைக்குன்னு தெரியுதா பாருங்களேன்? சோளக்கருது மாதிரி தெரியும். நீங்கள் வேணா பாருங்க, நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்க, சோளக்கருது மாதிரி தெரியும். இதெல்லாம் சகோதரர் எங்களை வீழ்த்துவதற்காக, இங்கே பாருங்க, பிஜேபி என்ற ஒரு கட்சி ஜெயிப்பதற்காக ஒரு கட்சியை இங்கே அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதிமுகன்ற ஒரு கட்சியை அழிச்சாங்க, மாற்றி ரெட்டலையை பறிச்சாங்க, கட்சியை உடைச்சாங்க, 2 கட்சியா 3 கட்சியா மாத்தினாங்க. இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 3 முறை முதலமைச்சராக இருந்த நபரை பலாப்பழத்தை கொடுத்து ரோட்டு கொண்டாந்துட்டீங்க, தெரு கொண்டாந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு இனத்தை துண்டாடுறீங்க, ஒரு மொழியை துண்டாடுறீங்க, ஒரு வழிபாடு, ஒரு மதத்தை துண்டாடுறீங்க, அதோட சேர்த்து ஒரு கட்சி அழிக்கிறீங்க. ஒரு கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு திமுக உடைக்க முடியாது. இல்ல, திமுக உடைக்க முடியும். காலம் பதில் சொன்னோம். இன்னைக்கு திமுகன்ற ஒரு குடையின் கீழ இருக்கு. நாளைக்கு இதே பிரச்சனை திமுக வராதுன்னு நினைக்கிறீங்களா? இதே பிரச்சனை திமுக வராதுன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு கனிமொழி போர்க்கடித்துக்குனா என்ன பண்ணுவீங்க? தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் போர்க்கடித்துக்குனா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் தூக்க மாட்டாரு, என்ன நிச்சயம்? திமுக உருவானது
திமுக உடைந்து தான் மதிமுக உருவானது. இல்ல, அவர் சொல்ற இப்ப இருக்க திமுகவை. இல்ல எந்த காலத்துல குடும்ப எல்லா திமுக. கட்சிகளுக்கும் அது உண்டு. ஆனால் அவைகள் நிலைத்து நிற்குமா நிற்காதா என்பதுதான் விவாத பொருளை ஒழிய ஒரு கட்சி உடையக்கூடாது என்பதல்ல. ஜனநாயக ரீதியாக கட்சிகள் பிளவுபடுது, நியாயம். ஆனால் இன்று பாஜக உடைத்த கட்சிகள் அனைத்துமே பணத்துக்காக பிளவுபட்டவை தானே ஒழிய கொள்கைக்காக பிளவுபட்டவை அல்ல என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. கட்சியெல்லாம் உடையுது சொன்னால் பாஜக உடைக்கிற கட்சியும் திமுக உடையிறது அண்ணா திமுக உடையிறது ஒன்றா கிடையாது. உள்கட்சி பாஜக வந்து ஆட்சி அதிகாரத்தை பறிப்பதற்காக பணத்தை கொடுத்து காலையில் ஒரு சீட்டு சாயந்தரம் ஒரு சீட்டு, ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஒரு சீட்டு பாஜக ஜெயிக்குது, 12 எதிர்கட்சிகளையும் பிடிச்சி இழுக்குது. நம்ம பார்க்குறோம் அருணாச்சலத்தில். அப்போ வந்து அந்த மாதிரி நம்ம சிக்கிமில் அந்த மாதிரி ஒரு நிலையை பார்க்கணும் இல்லையா? அப்போ அதை தான். அப்போ கட்சி உடையுது என்பது கொள்கையால் உடைவது வேறு, பிணக்குகளால் உடையது என்பது வேறு, பணத்திற்காகவும் அதிகார பசிகளுக்காகவும் உடையது. ரெண்டையும் வேறுபடுத்தி காமிக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு போன்ற பேச்சாளர்களுடைய நடுநிலையாளர்களுடைய கடமை.